ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பிரியாணி, ஆனியன் ரைத்தா, வேக வச்ச முட்டை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி மசியக்கூடாது, இதோடவே எடுத்து அப்படியே சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஆனியன் ரைத்தா கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுங்க நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தோல் நீக்கிட்டு கொஞ்சம் நல்லா இந்த பெரிய சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு வைங்க, கலர் மாறாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், கொஞ்சம் மல்லி இலை தண்டோடு சேருங்க. இது நல்லா குறப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். 1 வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். சோம்பு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 5 கிராம்பு. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். 3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இதே கரண்டிலே 1 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், 1 வெங்காயம் நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் தான். நல்லா வதங்கிருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்து வதங்கியிருக்கு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சிருக்கிற விழுதை அதை சேர்த்துருங்க. நல்லா வதங்கிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த டைம் நம்ம ரெடியாக வச்சுருக்க உருளைக்கிழங்கு ரெடியாக வச்சு அப்படி போடுங்க. நல்லா ஒரு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவுக்கு ஃபைனலாக பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், 100 கிராம் தயிர், ஒரு பாக்கெட் தயிர். நல்லா 3 நிமிஷம் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மசாலாலாம் நல்லா செவந்து வதங்கியிருக்கு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தண்ணி விட்டுடலாம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இருக்க தண்ணியெல்லாம் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு, 2 தக்காளி, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. பச்சை மிளகாய் தான் காரம். நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடிடலாம். இது பாருங்கள், தண்ணி விட்டு முட்டை கல் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ரெடியாக வச்சுருக்க அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துருங்க. தண்ணியை வடிய வச்சுட்டு சேருங்க. அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு.
ஒரு டைமு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். இது பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பிரியாணி. கொஞ்சம் மல்லி இலை, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆனியன் ரைத்தா ரெடியாக இருக்குது, ரைஸ் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பிரியாணி, ஆனியன் ரைத்தா, வேக வச்ச முட்டை. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.